தலைகளாக தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரர். நானும் எல்லா ஸ்டேஷனும் அஞ்சு ஸ்டேஷன் போய் என் குழந்தைய வச்சுட்டு எல்லா ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்தேங்க சார். எந்த ஸ்டேஷன் போனாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களோடைய யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். பச்சை குழந்தைங்க சார், எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சார். இது என்ன பண்ணு தெரியலைங்க சார். எந்த ஸ்டேஷனில் கட்டி வச்சாச்சு? வடவழி ஸ்டேஷனில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க சார். கால் 2 பேர் கை 2 பேர் பிடிச்சிட்டு தலையில தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரர். படிப்பறிவு இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து குறி வச்சு அவங்கள வந்து இல்லாத சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வழக்குகளுக்கு, நிலுவையில் இருக்கிற சில வழக்குகளுக்கு இவங்களை வந்து ஒத்துக்கிற சொல்லி கேஸெல்லாம் போடுறதுக்காக அவங்களுடைய நோக்கமே இதுதாங்க சார். என் பேர் சத்யங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் காலையில் 6 மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க சார். என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லலை. சரட்டு காரை பிடிச்சி கூப்பிட்டு உள்ள காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க சார். போட்டு போய் நீ சந்தனமர நீ தான் வெட்டினு சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க சார். அடியேன்னு அடிச்சிருக்காங்க சார். அப்புறம் நீ உண்மை சொல்லினா அவனை கன் வச்சு ஷூட் பண்ணி காட்டில் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் தலைகளாக தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரர். நானும் எல்லா ஸ்டேஷனும் அஞ்சு ஸ்டேஷன் போய் என் குழந்தைய வச்சுட்டு எல்லா ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்தேங்க சார். எந்த ஸ்டேஷன் போனாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களோடைய யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வடவழி ஸ்டேஷன் தான் இருக்கோம், வடவழி போலீஸ் தான் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் நாங்கள் போய் பார்க்கங்க, எங்கள் உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க சார். பார்க்குறக்கு போனால் நீ வெளியே போன்னு முடுக்கி விட்டாங்க சார். அப்புறம் கடைசியில் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்து உங்கள் வீட்டுக்காரர் நீ கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரர் நான் மருந்து குடிச்சு நான் இறந்துருவேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் என் குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க சார். வருஷத்தில் ஒரு நாள் இதே மாதிரி தாங்க சார் பண்ணுறாங்க. 2மே பச்சை குழந்தைங்க சார், எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சார். இது என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க சார். எந்த ஸ்டேஷனில் கட்டி வச்சாச்சு? வடவழி ஸ்டேஷனில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க சார். கால் 2 பேர் கை 2 பேர் பிடிச்சிட்டு தலையில தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரர். வருஷம் இதே மாதிரி பண்றாங்க. முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? முன்னாடி என்ன மாதிரி கேஸ் கூப்பிட்டு போனாங்க? முன்னாடி சந்திரமர கேஸ் தான் கூப்பிட்டு போனாங்க சார். அந்த கேஸ் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். 1.5 வருஷமா மரம் வெட்டுறதுக்கு குறியாடு இருக்குங்க சார். அந்த ஆடு தான் சார் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருஷமா எங்கேயுமே போகிறதில்லைங்க சார். நாங்கள் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு வாழ்றக்கே விட மாட்டேங்க சார். எங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரமே இல்லைங்க சார். எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சார். என்ன பண்ணுறேன் தெரியலைங்க சார். வருஷத்தில் ஒரு நடை வந்து இதே மாதிரி தான் பிடிச்சிட்டு போயிடுறாங்க சார். ஸ்கூல் கேஸ் ஏதோ ஒன்று போட்டு சார் அதெல்லாம் ஸ்கூலில் சந்தன மரம் தான் காணாமல் போயிடுச்சாமாங்க சார். கேமரா ஃபுட்டேஜ் தான் நீங்கள் 2 பேரும் சேவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களாமா சார். நீ உண்மை ஒத்துக்கோன்னு சொல்லி அடிக்கிறாங்களாமாங்க சார். ஃபுட்டேஜை காட்ட மாட்டேங்கிறாங்க சார். கடைசியில் கேட்டால் நாங்கள் ஃபுட்டேஜ் உடச்சிட்டோம் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க சார். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் எங்களுக்கு தெரிஞ்சாக்கா இங்கே போக கிடையாதுங்க சார். இந்த 1.5 வருஷமாக இங்கே தெரிஞ்சுதாங்க சார் வாழ்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து நைட்டே தாட்டி விட்டாங்க சார். அவர் காலெல்லாம் அப்படியே கந்திருச்சுங்க சார். ஓசில் தலைகளை கட்டி தொங்க விட்டு ஓசில் அடிச்சிருக்காங்க சார். ஓசில் அடித்து உண்மை ஒத்துக்கோ நான் எப்படிங்க சார் செய்யா தப்பு எப்படிங்க சார் ஒத்துக்கோன்னு அடிக்கிறாங்க சார். எங்கள் வீட்டுக்காரரு ஆமாங்க சார் 3 பேர் கூப்பிட்டு போனாங்க. அவர் போயிட்டாருங்க சார். மொத்தம் 2 பேர் கூப்பிட்டு போய் மெயினாக எங்கள் வீட்டுக்காரனா சும்மா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக அடிச்சிருக்காங்க சார். சார் நேற்று நான் வேலைக்கு போகலான்னு நின்றுருந்தேங்க சார். போலீஸ்காரர் கருப்பு கலரில் காரில் வந்தாங்க, மப்டியில் தான் வந்தாங்க சார். இந்த மாதிரி விசாரிக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க சார். நான் காரில் ஏறி போனேங்க சார். காரில் போகும்போதே ரெடி அடித்தாங்க. என்ன எதுக்கு அடித்தாங்கன்னு தெரியலைங்க சார். ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுன்னு கேட்டாங்க சார். ஆனால் என்னென்னு தெரியலைங்க சார். அதை தெரியாதனால வந்து என்னை மேலே மாடி கூப்பிட்டு போய் காலில் 2 பேர் கையில் 2 பேர் பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சிட்டு நின்றுட்டு படுக்க வச்சுட்டு என்னை பைப்லேயே அடித்தாங்க சார். அடிச்சுட்டு இவர் எங்கள் சித்தப்பா உங்கள் சித்தப்பன் எங்கள் சித்தப்பன் எங்கேன்னு கேட்டு அடித்தாங்க சார். தெரியாதுன்னு சொன்னாங்க சார். விடவே மாட்டேன்ட்டாங்க சார். நீ இடத்த மட்டும் சொல்லினா உன்னை துப்பாக்கியில் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் இதுக்கு முன்னாடி வாங்கின கேஸு வந்து நான் மரம் வெட்டுற தொழில் தான் போயிட்டு இருந்தேங்க சார். யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மரம் வெட்டும் போது நாங்கள் தான் வெட்டினோன்னு சொல்லி எங்களை ரிமாண்ட் பண்ணாங்க சார். ஆனால் ஃபாரஸ்ட்டுக்காரனுங்க வந்து ஒரு வாரமாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு வாரம் அடித்து என் உடம்பு வலியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொண்டு போய் என்னை ரிமாண்டே பண்ணாங்க சார். உங்களை நேற்று கூப்பிட்டு போய் அடித்தவங்க எந்த ஸ்டேஷனுக்காரங்க? வடவழி ஸ்டேஷனுக்காரங்க சார். எதனால் அடித்தாங்க, என்ன கேட்டு அடித்தாங்க சார்? என்ன கேட்டாங்கன்னே தெரியலைங்க சார். என்ன பண்ணன்னு கேட்டு மட்டும்தான் அடித்தாங்க சார். ஆனால் இன்னி வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல கிடையாதுங்க சார். நேற்று எதுவும் கேஸ் போட்டிருக்காங்க? ஆமாங்க சார், கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். என்ன கேஸுங்க அது? தெரியலைங்க சார். சந்தன மரம் வெட்டிட்டேன்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்கிறாங்க சார்.
அப்புறம் 6 மணிக்கு மேலே தான் ரிமௌண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எதுக்கு ரிமௌண்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. கூப்பிட்டு வந்து ரிமௌண்ட் பண்ணுறேங்கிறாங்க. என்னக்கு எத்தனால பிடிச்சாங்க, எப்படி இப்போ வர்றாங்க, இவங்க வர்றதே தெரியுது இல்லைங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதே வேலை தான் பண்ணுறாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா ஒன் டவுன்னு போட்டு விட்றாங்க. இதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணும். கூட்டு போவாங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவங்களே விட்டாங்க ஸ்டேஷன். அவங்களே விட்டாங்க. ஸ்டேஷன் வந்து நேற்று 11 மணிக்கு அவங்களே விட்டுட்டாங்க. ஆமாங்க, நைட்டு 11 மணிக்கு விட்டாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இது மரம் வெட்டுற தொழிலுக்கு தான் போயிட்டு இருந்தேங்க. அந்த தொழிலுக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ வெட்டி போட்டாங்க. அதுவும் வந்து விசாரிக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் 1 வாரம் வச்சு அடிச்சுங்க. 1 வாரம் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணிங்க. அப்புறம் தான் ஸ்டேஷன் ரிமௌண்டே பண்ணாங்க அவங்க ஃபாரஸ்ட்டுங்க. அப்புறம் பத்தாதுக்குன்னு எல்லா ஸ்டேஷன்லேருந்தும் கொண்டு வந்து ஒரு கேஸாக வச்சுட்டாங்க. 5 கேஸ் வச்சுட்டாங்க. 5 கேஸு பெயில் எடுத்து வர்றதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கழிச்சு தான் வந்தாங்க. வந்ததுலேருந்து தொழிலை மாற்றிட்டு நாங்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. இப்போது 1.5 வருஷமாக நான் ரெகுலராக ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு சொந்தமாக வாங்கிட்டுங்க. இப்போவும் நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்க. வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. 1 டன் போடுறாங்க. எங்கே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு நிம்மதியாக வெளியே சுற்ற முடிய மாட்டேங்குதுங்க. எதுக்கு வந்து அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்லைங்க. அடிக்கடிக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. மலையோரத்தில் இருந்தாலும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே என்ன வேலை, ஆடு மாடு மேய்ச்சாலும் கூட சத்தம் போடுறாங்க. வரக்கூடாது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க? நேற்று வந்துங்க என்னை வந்து எதுவும் கேட்கலிங்க. என்னை வந்து நீ எங்கடா வச்சுருக்கிற, எங்கே வச்சுருக்கிற எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து ஆடு தான் மேய்ச்சிட்டுக்கிறேன். நான் அந்த தொழிலுக்கெல்லாம் போகிறதில்ல. ஆட்டை விட்டால் எனக்கு சாப்பாடு இல்லை, அதை வச்சு தான் நான் சாப்பிட்ருக்குறேங்க அப்படின்னு சொன்னங்க இன்ஸ்பெக்டர் விட்டோம். இல்லை நீ தான் வெட்டி வச்சு உங்கள்கிட்ட தான் வெட்டி கொடுத்துருக்குறேனாமா அப்படின்னு சொல்லி இப்போ அடிக்கிறாங்க. கண்ணமாக அடிக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை வந்து சந்தித்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் கமிஷனரை போய் பார்க்க சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். நேற்று சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்குங்க சார், வடவழி ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்களுடைய கணவர்கள் இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போய் என்னென்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு செக்ஷன் 305 சப் கிளாஸ் ஏ பிஎன்எஸில் வந்து அவங்கள எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. சார் இது என்னாச்சு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் ஸ்கூலில் வந்து சந்தன மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. அது இவங்க தான் வெட்டினாங்க, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேமரா ஃபுட்டேஜெலாம் இருக்கான்னு சொன்னால் என்கிட்ட இருக்குது. ஆனால் ஃபேஸ் வந்து சரியாக தெரியல. சஸ்பெக்ட் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரிமாண்ட் ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார். ஃபர்தராக எல்லாமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சைன்லாம் வாங்கிட்டாங்க, விட்டுட்டாங்க. நாங்களும் கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு 9 மணிக்கு இந்த விஷயம்லாம் நடக்குது. 9 மணி நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. வந்து உங்களுடைய கணவரெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போய் இது 305 நான் பெயிலபிள், நீங்கள் எப்படி ஸ்டேஷனில் விடுறீங்க, இது எங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னோம்னா காலையில் 10 மணிக்கு பேசிக்கலாம், எதுனாலும் நீங்கள் காலைல 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் அவங்களோட வண்டியும் சீஸ் பண்ணிட்டாங்க. ஃபோனு அவங்க கையில் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க சார். இப்போ காலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 மணிக்கு அப்பியர் ஆக சொல்லிட்டாங்க. வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு விசாரணை தான், பேருக்கு விசாரிச்சுட்டு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சார், இப்போ காலையில் 11:42க்கு இப்போ மெசேஜ் கவர்மெண்ட் போர்ட்டலில் ஒரு மெசேஜ் வருதுங்க சார். அவங்கள வந்து நேற்று மத்தியானம் 12 மணிக்கு ரிமாண்ட் பண்ணதாகவும் குற்றவியல் நடுவர்கிட்ட வந்து ரிமாண்ட் காமிச்சதாகவும் இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து இப்போ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க சார். ஆனால் பொதுவாகவே இவங்க வந்து செம்பரியாடு மேய்ச்சி ஒரு வாழ்வாதாரமே இப்போ வந்து காவல் நிலையத்திலிருந்து அவங்கள வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னாலே அப்புறம் ரிமாண்ட் போயிருக்கோம். ஆமாங்க சார். ஆனால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? குற்றம் சாட்டப்பட்டவங்கலாம் வந்து இப்போ பாதிக்கப்பட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்காக இருக்காங்க சார். அவங்க ஏன்னா அவங்க வாங்கின அடி அந்த மாதிரிங்க சார். கூட பொய்யான தகவல் தான் கொடுத்துருக்குறாங்களா? ஆமாங்க சார். எதுவுமே அதோட நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து குறி வச்சு அவங்கள வந்து இல்லாத சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வழக்குகளுக்கு நிலுவையில் இருக்கிற சில வழக்குகளுக்கு இவங்களை வந்து ஒத்துக்கிற சொல்லி கேஸெல்லாம் போடுறதுக்காக அவங்களுடைய நோக்கமே இதுதாங்க சார்.